ஜிவி பிரகாஷ் கிட்ட அவர்கிட்ட கதை சொல்லும் பொழுது எனக்கு அவர் கதை கேட்டு முடிச்சுட்டு எனக்கு என்ன சொன்னார்னா, எனக்கு ஸ்கோர் தான் ஓடுது மைண்ட்ல அப்படின்னாரு. அம்மா எனக்கு இது ஃபுல்லாவே பேக்ரவுண்ட் ஸ்கோரா தான் இருக்கணும், பட் பாட்டு பண்றதுக்குன்னு சில ஆப்பர்ச்சுனிட்டி சில இடத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னு பேசணும். அப்போ உடனே இமீடியட்டா கம்போஸ் பண்ணிட்டாரு ஒரு 10 நாள்ல. இட்ஸ் வெரி ஃபாஸ்ட். ரெஸ்பான்ஸும் அப்படிதான் அவருக்கு. இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்னா எந்த வேலையில இருந்தாலும் அவர் ஷூட்டிங் பண்றாரு, நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்றாரு, ஆக்ட் பண்றாரு நிறைய படங்கள், பட் ஸ்டில் ஹி இஸ் வெரி குவிக் டு ரெஸ்பாண்ட். அது எப்படி, அதான் அவரோட டைம் மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அதுல இருந்து கதை கேட்ட ஒரு 10 திஸ் ஐ எம் சேயிங் 2.5 years பேக் சார். ஒரு 10 நாள்ல வந்து பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணிட்டாரு. சில பாட்டெல்லாம் லிரிக் எழுதி ரெக்கார்டே பண்ணோம். நான் ஃபைனலி கமல் சாருக்கு இப்போ ஒரு அன்கட், ஐ மீன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணாத ஒரு வெர்ஷன் காமிச்சேன்னு சொன்னல, அந்த வெர்ஷன் எடுத்துட்டு போயிட்டு ஐ பிளேட் இட் டு ஜிவி பிரகாஷ் ஆல்சோ. ஆஃப்டர் சீயிங் தட் வெர்ஷன் ஹி செட், நான் சாங்ஸ் எல்லாம் ஸ்கிராப் பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் பண்ண பாட்டு எதுவுமே வேணாம், இப்போ நான் ஃப்ரெஷ்ஷா பாட்டு போட்டு தரேன் அப்படின்னாரு. அப்போ போடும்பொழுது அதே சிச்சுவேஷன்ஸ் தான், நம்ம எதுவுமே மாத்தல, பாட்டுக்காக ரீஎடிட் பண்ணல, அதுக்கு கீழே பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. ஈவன் திஸ் ஹே மின்னலே ஸ்டார்டிங் ஃப்ரம் தட், அதுல இருந்து கடைசி பாட்டு வரைக்கும் இப்படிதான் சிச்சுவேஷன்ஸா தான் இருந்திருக்கு. ஸோ அதுல வந்து எனக்கு என்னன்னா, இட் டிடன்ட் சேலஞ்ச் த ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ் ஆஃப் மைண்ட் ஆர் த வே ஐ வாண்ட் டு ட்ரீட் த ஃபில்ம். அதை வந்து ஒரு சாங் ஒரு இடைச்செருகளா வந்து எதுவும் பண்ணல. சாங்குக்காகன்னு ஒரு சிச்சுவேஷன் இல்ல, சாய் பல்லவி இருக்காங்கன்னு டான்ஸ் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. இந்த கேரக்டர் அவங்க நடிச்சா நல்லா இருக்கும்ட்டு நம்ம அவங்க கிட்ட கேட்டது இல்ல. ஹேமன்லேன்னு ஒரு பாட்டு இருக்கு, வெண்ணிலவேன்னு ஒரு பாட்டு இருக்கு. தேவையா பாட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லல, பட் இந்த மீட்டர்ல ஒரு படம் பண்ணும்போது வெரி 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 குட் கொஸ்டின் சார். ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ் கொஸ்டின். இந்த படத்துல பாட்டு என்னவா ட்ரீட் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் சார். ஓகே, ஆமா, பட் ஐ மீன் ஐ ஆல்சோ ஷேர் த சேம் தாட். பட் அகெயின் சார், இந்த படத்துக்குள்ள என்னவா பாடல்கள் இருக்குன்னா, இப்ப வந்து இதுல வந்து ஒரு லைஃப் ஜேர்னிய சொல்றோம். ஆப்வியஸ்லி இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் மோமெண்ட்ஸ், பட் அட் த சேம் டைம் அந்த லைஃப் ஜேர்னிய சொல்றோம். ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே அந்த ஒரு டைம் கேப்சியூல ஒரு விஷயத்த இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இதெல்லாம் நடந்தது பாருங்க அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்தி அதுக்கு ஒரு மாண்டாஜியஸ் சாங்ஸா தான் இருந்திருக்கு சார். அப்படிதான் இதுல எல்லா பாட்டும் இருந்திருக்கு, இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் கதை சொல்லும் போது ஜிவி பிரகாஷ் கிட்ட அவர்கிட்ட கதை சொல்லும் பொழுது எனக்கு அவர் கதை கேட்டு முடிச்சுட்டு எனக்கு என்ன சொன்னார்னா, எனக்கு ஸ்கோர் தான் ஓடுது மைண்ட்ல அப்படின்னாரு. அம்மா எனக்கு இது ஃபுல்லாவே பேக்ரவுண்ட் ஸ்கோரா தான் இருக்கணும். அமரன் முடிஞ்சாச்சு, அடுத்த படம் என்ன? அடுத்த படம் தேர் சம்திங் இன் டாக்ஸ், ரொம்ப நாளா இருக்கு சார். ஒரு டாக்ஸ்ல இருந்துட்டே இருக்கு. ஐ திங்க் வெரி சூன் தேல் அனௌன்ஸ் நினைக்கிறேன். இது ரொம்ப ஜெனரிக்கா இருக்கு.